ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களே, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உங்கள் ஜோதிடர் விஎல் ராஜதுரையின் அன்பான நன்றியும் வணக்கமும். உதயம் சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைத்து மக்களுக்கும், அனைத்து சொந்தங்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் விஎல் ராஜதுரையின் அன்பான நன்றியும் வணக்கம். இந்த பதிவானது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 சனி பகவான் கும்பராசியிலே இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதத்திற்கு மீனராசிக்கு இடம்பெயர்கிறார். இது 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த கிரகங்கள் எல்லாம் ஏன் தினக்கோள், மாதக்கோள், வருடக்கோள் என்றெல்லாம் இருக்கிறது என்று கேட்டால், சூரிய குடும்பத்திலே சூரியனை மையமாக கொண்டு மற்ற கிரகங்கள் எல்லாம் சூரியனை சுற்றி வருகின்றன. அதன் அடிப்படையில் புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேதுக்கள், சந்திரன், இப்படி பல்வேறு கிரகங்கள், இன்னும் நிறைய கிரகங்கள் இருக்கின்றன. அந்த கிரகங்கள் எல்லாம் ஒவ்வொரு படிநிலையிலே சூரியனை சுற்றி வருகிறது. அந்த வட்டப்பாதையானது ஒவ்வொன்றுக்கும் விரிவடையும் பொழுது ஒவ்வொரு கிரகங்களும் சூரியனை மிக குறுகிய காலத்திலே சுற்றி வரக்கூடிய கிரகங்களும், சூரியனை சுற்றி வருவதற்கான காலகட்டங்கள் விரிவடைந்து செல்கிறது. அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு ராசிக்கும் ராகு கேதுக்கள் 1.5 வருடத்திலே பயிற்சியாகிறது. குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு 1 வருடம் ஆகிறது. சனி பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு 2.5 ஆண்டுகள் ஆகிறது. மற்ற கிரகங்கள் எல்லாம் சூரியன், சந்திரன் என்பது தினக்கோள், சூரியன் என்பது மாதக்கோள், புதனும் சுக்கிரனும் மாதக்கோள் தான். செவ்வாயாகப்பட்டவர் 48 நாட்கள் 52 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ராசியை கடப்பதற்கு ஆகும். இதன் அடிப்படையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு நிகழ்வுகள், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றதற்கு காரணியாக விளங்கக்கூடியது இந்த கிரகங்கள் அயன அடிப்படையில் நிகழக்கூடிய விஷயங்கள் ஆகும். நாம் நினைத்தது எல்லாம் நடந்து விடுமா என்று கேட்டால், அதற்கு திதி யோக கரணம், நாள் நட்சத்திரங்கள் சரியாக இணைந்து வரும்பொழுது நாம் நினைத்தது நடக்கும். அதுதான் சில சுப காரியங்கள் நடப்பதற்கான விஷயங்கள். திருமணத்தை குறிப்பிட்ட தேதியிலே குறிப்பிட்ட நேரத்திலே நடக்குது என்றால், அந்த நாள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் உங்கள் ராசிக்கு மிக சிறப்பான நிலையிலே இருக்கிறது என்று அர்த்தம். அதே திருமணம் தடைப்பட்டு போகுது என்றால், அந்த கிரகங்கள் அங்கே சரியான நிலையிலே இல்லை என்று அர்த்தம். இப்படி தான் நாம் நடப்பது ஒன்று, நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதற்கு இந்த கிரகங்கள் நகர்வே காரணம். மனிதனை ஆட்டி வைப்பதும் ஆட வைப்பதும் கிரகங்கள். இந்த உலகத்தை ஆட்டி வைப்பது இந்த சப்தக்கோள்கள் என்பது என்று சொன்னால் மிகையாகாது.
சனி பகவான் அதிலே மிக முக்கியமான கோள். ஒரு ராசியை கடப்பதற்கு 2.5 ஆண்டுகள். அந்த 2.5 ஆண்டுகள் என்பது சனி பகவான் இந்த வால்மண்டலத்திலே தான் மீண்டும் சென்ற இடத்திலே, புறப்பட்ட இடத்திலே மீண்டும் வந்து சேர்வதற்குண்டான காலகட்டங்கள் அந்த 2.5 ஆண்டுகள் ஆகிறது. இதுவே சனி பெயர்ச்சி ஒரு ராசியை கடப்பதற்குண்டான காலகட்டங்கள். சனியை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. குரு பகவான் பார்க்க கோடி புண்ணியம், சனி பகவான் பார்க்க பாவ விமோச்சனம் என்று சொல்வார். சனி பகவான் பார்க்கும் இடம் பாழ், குரு பகவான் பார்க்கும் இடம் வளரும் என்று சொல்வார். இப்போது நம்ம வளர்ச்சியை தான் எடுத்துப்போம். நம்மளுடைய மனிதனுடைய குணாதிசயம் என்பது எதையுமே பாசிட்டிவாக தான் எடுத்துப்போம். ஒருத்தங்க பொருள் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுப்போம். அதே பொருளை நம்ம திருப்பி கொடுக்குறோன்னா மன வருத்தப்படும், கஷ்டப்படும். ஒரு நல்லது நமக்கு நடக்குதுன்னா மகிழ்ச்சியாக இருப்போம். ஒரு தீங்கு நமக்கு நடக்க போகுதுன்னா கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வைக்கும் சனி பகவானுடைய பார்வைக்கும் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. குரு பகவான் வளரக்கூடிய ஒரு இடத்தை வளர செய்யக்கூடியவர், சனி பகவான் ஒரு இடத்தை தாழ்த்தக்கூடியவர். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் எது உயர வேண்டும், எது தாழ வேண்டும் என்ற விதிவிலக்குகள் இருக்கின்றன. அந்த விதிவிலக்குகளை இந்த சனி பகவானும் குரு பகவான் செய்து கொண்டிருக்கின்றன. இப்போ சனி பகவான் பார்க்கும் இடம் கெடும் என்பது ஒரு பழமொழி. அப்போ சனி பகவான் தன்னுடைய பார்வையான 3ஆம் பார்வையை 7ஆம் பார்வையாகவும் 10ஆம் பார்வையாகவும் ஒரு ராசியை பார்ப்பார். அந்த 3, 7, 10ஆம் பார்வையானது ஒரு பாதகஸ்தானத்தையோ ஒரு சூதம ஸ்தானத்தையோ பார்க்கும்போது அந்த ஸ்தானங்கள் கெடும். அதனால் ஜாதகருக்கு யோகங்கள் வரும். அதே குரு பகவான், இப்போது குரு பகவான் பார்க்கும் இடம் வளரும் என்பது அஷ்டமஸ்தானத்தை சனி குரு பகவான் பார்க்க என்றால் ஆயுள் விருத்தி அடையும். உயிர் மட்டும் இருக்கும். நிறைய அன்பர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வயதானவர்களுக்கோ முடியாமல் படுத்து கொண்டு பிராணன் போகாது. அப்போ அந்த குரு பகவான் அங்கே பார்த்துட்டு இருப்பார். இது போகவே மாட்டுது, எப்படி ஒரு பால் ஊற்றுங்க, குடிச்சவங்களுக்கு ஏதோ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஸ்தானங்களை குரு பகவான் பார்க்க வேண்டுமா? 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க வேண்டுமா, அல்லது 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க வேண்டுமா, அல்லது 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க வேண்டுமா, பாதகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க வேண்டுமா? இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. அந்த நிலைகளெல்லாம் குரு பகவான் வளர செய்யக்கூடியவர். அப்போது குரு பகவான் எந்த ஸ்தானத்தை எல்லாம் பார்க்க வேண்டும்? குரு பகவான் லக்னத்தை பார்க்க வேண்டும், ராசியை பார்க்க வேண்டும், சிறப்பான நிலை. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பான நிலை, 3ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான நிலை இல்லை. ஏன்னா குரு பகவான் கோழையானவர். அவர் ஒரு தூய்மையான பிராமணன், ஒரு வீரமற்றவர். 3ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பா என்று கேட்டால் சிறப்பு இல்லை. 3ஆம் இடத்தை பார்வையும் செய்யக்கூடாது. அதேபோல் 6ஆம் இடத்தை பார்வை செய்ய வேண்டுமா? வேலையை வளர்த்திடுவார். வேலை சதா சர்வ காலமாக வேலை 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 அப்படி வேலையை வளர்த்திடுவார். கடனையும் வளர்த்திடுவார். ஏன்னா 3ஆம் இடம் தான், 6ஆம் இடம் தான் கடன். நோயும் கொடுத்துடுவார். இதே சனி பகவான் அந்த 6ஆம் இடத்தை பார்த்தால் வேலையை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையை கொடுக்க மாட்டார். சொகுசான வாழ்க்கையை கொடுத்துடுவார். நோயை கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா நோயை கொடுக்குமா, நல்ல உழைப்பு தன்மையை கொடுத்துடுவார்.
கடனை வாங்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்க மாட்டீங்க. உழைப்பால் தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வீர்கள் என்பது இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த சனி பகவானுடைய பார்வைக்கும் குரு பகவானுடைய பார்வைக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அப்போது சனி பகவான் எந்த ஸ்தானத்தை பார்க்க வேண்டும், குரு பகவான் எந்த ஸ்தானத்தை பார்க்க வேண்டும், சனி பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், மற்ற கோள்கள் எல்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் பல்வேறு நிலைகளில் ஜோதிடத்தில் வகுக்கப்பட்ட நியதிகள். ஆக இந்த சனி பெயர்ச்சி குரு கொடுப்பாரா அல்லது சனி கெடுப்பாரா என்று கேட்டால், குருவும் கெடுப்பவர் இல்லை, கொடுப்பவரும் இல்லை. சனி பகவானும் கெடுப்பவரும் இல்லை, கொடுப்பவரும் இல்லை. ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர் சனி பகவான். காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே கர்மஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவர், அதிபதியானவர் சனி பகவான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதன் தொட்டதெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் சனி பகவான் ஒரு நல்ல நிலையிலே இருக்க வேண்டும். ஒருவருடைய தொழில்துறையிலே முன்னேறி வருகிறார், ஒரு தொழிலதிபராக இருக்கிறார் என்றால் சனி பகவான் பலமாகவும் சுபத்துவமாகவும் சுபிட்சமாகவும் இருக்க வேண்டும். அப்போது குரு பெரியவரா? குரு என்பவர் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ஒரு சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய இடத்திலே இருப்பது குரு பகவான். சுபகாரியங்களை மந்திரம் ஓதுவதோடு குரு பகவானுடைய வேலை முடிந்து விடுகிறது. அந்த மந்திரங்களுக்கு பொருளை தருவது சுக்கிர பகவான். அப்போது ஐயர் மட்டும் வந்தால் போதுமா பூஜைக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூஜையை நடத்தக்கூடிய பொருள் அங்கே இருக்க வேண்டும். அந்த பூஜையை நடத்தக்கூடிய பொருள் இருக்க வேண்டும் என்றால் அந்த பூஜையை எதற்காக செய்கிற காரியணைகள் இருக்க வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்கள் பின்னி பிணைந்தது மனிதனுடைய வாழ்க்கை. இந்த பின்னி பிணைந்த வாழ்க்கையிலே குரு பகவான் உயர்ந்தவரா சனி பகவான் உயர்ந்தவரா என்று கேட்கும்போது, சனி பகவானே கிரகத்திலே உயர்வான கிரகம் என்பது தான் உண்மையான நிலை. ஆக இந்த சனி பெயர்ச்சி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு புரட்டாதி 4ஆம் பாதத்திலே பெயர்ச்சியாக இருக்கிறார் சனி பகவான். கும்பராசிக்கு பாத சனியாகவும், மீனராசிக்கு ஜென்ம சனியாகவும், மேஷராசிக்கு சிரசு சனி மற்றும் விரய சனியாகவும், சிம்மத்திற்கு அஷ்டம சனியாகவும், கன்னிக்கு கண்டக சனியாகவும், தனுசுக்கு அர்த்தாசிரம சனியாகவும் விளங்கப் போகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சுற்றுகள் இருக்கிறது. மங்கு சனி, பொங்கு சனி, ஏழரை சனியினால பயப்பட தேவை. மங்கு சனி என்பது கஷ்டத்தை கொடுக்கும், பொங்கு சனி என்பது உயர்வை கொடுக்கும், மரண சனி என்பது வாழ்க்கையை புரிய வைக்கும், மரண சனி என்பது மோட்சத்தை கொடுக்கும், மோட்ச சனி என்பது மோட்சத்தை கொடுக்கும். உங்களுடைய மதிப்பு வாய்ந்தவர்கள், ஒரு சிறியவர்கள் ஒருத்தர் காலில் போய் விழுறாங்க, ஒரு பெரியவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா அது மோட்ச சனி. அதுதான் 1000 பிறையை கண்டவர்கள். 1000 பிறையை கண்டவர்கள்னால் சின்ன விஷயமே இல்லை. அப்போ மோட்ச சனியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவ்வளவு பாக்கியம் என்பது தான் உண்மையான விஷயம். ஆக இந்த சனி பெயர்ச்சியானது சிம்ம ராசிக்கும், கன்னி ராசிக்கும், தனுசு ராசிக்கும், கும்பராசி, மீனராசி, மேஷராசிக்கும் பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். பெரியோர்களை மதித்து நடக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களோ அல்லது உற்றார் உறவினர் அற்றவர்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு பிடித்தமான உணவையோ பிடித்தமான ஆடைகளோ
தானமாக வழங்கி வர வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு அன்னம் வழங்க வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் வழங்கினீங்கன்னா இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு வளமான வாழ்வை அள்ளித்தரும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட சனி பயிற்சியானது மங்கு சனி என்பது கஷ்டத்தையும், பொங்கு சனி என்பது உயர்வையும், மரண சனி என்பது வாழ்க்கையின் புரிதலையும், அதாவது மற்ற மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய உணர்வுகளையும், மோட்சம் சனி என்பது மனிதன் பிறந்து வாழ்ந்ததற்கு உரிய அர்த்தத்தையும் சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பூரணமாக அவன் மதிப்பு மரியாதையுடன் சிவலோக பதவி அடைய வேண்டும் என்றால் சனி பகவான் பலமாக இருக்க வேண்டும், சுபிட்சமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் அன்பர்கள் தான் இன்றைக்கு வணங்கக்கூடிய சித்தர்களும் குருமார்களும் ஆவார்கள். ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் பலமாகவும் சுபமாகவும் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா அந்த பெரியவர்கள் வயதாக உற்றார் உறவினர்களும் ஊரார்களும் உலகத்தாரும் வணிந்து காலிலே விழுந்து வணங்கக்கூடிய நிலையை அடைவார்கள் என்பது திண்ணம். ஆக கும்பராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்கள், மேசராசி அன்பர்கள், கடகராசி சிம்மராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள் எல்லாம் பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். பரிகாரம் என்பது ஏதோ சனி பகவானுடைய சன்னதியிலே சென்று எல் தீபம் போட்டு விட்டோம், நீல நிறை குவளை பூக்களை மலரை சாத்திவிட்டோம், அரை முழம் புளு நிற கருப்பு நிற ஆடையை வாங்கி கொடுத்து விட்டோம், தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து விட்டோம், சனி பகவான் ததாஸ்து என்று நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று நினைத்து விடாதீர்கள். பரிகாரம் என்பது அவருடைய ஸ்தலத்திற்கே சென்று, ஐயா என்னுடைய ராசிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களாம், நீங்கள் வந்து என்னுடைய ராசியை பார்க்கிறீர்கள், என்னுடைய ராசிக்கு சில ஸ்தானங்களை பார்க்கிறீர்கள், சில ஸ்தானங்களில் இருக்கிறீர்கள், என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறவும் பல சோதனைகளை கடந்து நான் அதிலே நல்ல பெயர் எடுக்கவும் என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தவும் உங்களுடைய உதவியின்றி என்னால் வாழ முடியாது, உன்னுடைய உதவியின்றி என்னால் நடக்க முடியாது என்று மனதார உருகி வேண்டி வர வேண்டும். அதுதான் பரிகாரம். தேங்காய் உடைத்து விட்டோம், விளக்கு ஏற்றி விட்டோம் என்றால் சனி பகவான் வந்து விளக்கை போட்டுட்டீங்க, நீங்கள் தேங்காய் உடைச்சிட்டீங்க, ததாஸ்து நல்லா இருப்பீங்க போங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். நம்ம 3 வேளை உணவு சாப்பிடுகிறோம். உணவு சாப்பிட்டதால் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும், வேலையை கரெக்டாக செய்ய முடியும். ஒரு வேலையை கரெக்டாக செய்வதற்கு நம்மளுடைய உடலுக்கு தேவையானது ஆகாரம். அதே போல் சனி பகவான் கோயிலுக்கு சென்று நீங்கள் எல் தீபம் போட்டு விட்டாலோ அல்லது அர்ச்சனை செய்து விட்டாலோ அவர் ததாஸ்து என்று சொல்வாரா? அப்படி அல்ல. சனி பகவான் மக்களை குறிக்கக்கூடியவர், சனி பகவான் ஏழை எளிய மக்களை குறிக்கக்கூடியவர், சனி பகவான் இருமை குறிக்கக்கூடியவர், சனி பகவான் ஏழ்மை நிலையை குறிக்கக்கூடியவர், சனி பகவான் முதியோரை குறிக்கக்கூடியவர், சனி பகவான் முடவர்களை குறிக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட அன்பர்களை எல்லாம் பெரியோர்களை மதித்து நடக்க வேண்டும். ஊனமுற்றவர்களுக்கு உதவி தானங்கள் செய்ய வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு வஸ்திரம் தானம் வழங்க வேண்டும், அல்லது தானம் வழங்க ஆடை அன்னம் தானமாக வழங்க வேண்டும். உங்களால் முடிந்த வரைக்கும் இப்படி செய்யும்பொழுது சனி பகவான் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு நல்லாசி வழங்குவார். நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கட்டும், ததாஸ்து என்று ஆசி வழங்குவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன நண்பர்களே, நம்ம லைவ் ஷோ போட்டோம், அது கொஞ்சம் நெட்டு கனெக்ட் ஆகினதுனால எனக்கு அந்த ஃபுல் ஷோ உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகலை. அதனால் மறுபடியும் ஒரு பதிவு போடுறோம்.
இப்போது இந்த 12 ராசிக்கும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வரும் காலத்தில். ஒரு மாதத்தில் இதை முடிக்கிறதுக்கு திட்டமிட்டேன். ஏன்னா பனி சுமை நிறைய இருக்கிறதுனால என்னால் போட முடியல. இந்த பனி சுமை காரணமாக இருந்தாலும் தினைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் இந்த சனி பகவான் பயிற்சி என்னென்ன செய்ய போகிறது, என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பது விரிவாக பார்க்க போகிறோம். அன்பர்கள் சன் ஜோதிடம், உதயம் சன் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செஞ்சு நாம் சொல்லக்கூடிய பரிகாரங்களை கடைபிடித்து சனி பகவானுடைய ஆசி பெற்று மகிழ்ச்சியோடு நினைத்த காரியத்தை நினைத்தபடியே முடித்து வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சனி பகவானின் பாதங்களிலே சரணடைந்து அவன் பாதம் வணங்கி உங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் நல்ல அடுத்த 12 ராசிக்கும் சனி பயிற்சி என்னென்ன செய்ய போகிறது என்று விரிவாக பார்க்க போகிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் BL ராஜதுரை சன் ஜோதிடம். நன்றி, வணக்கம், வாழ்க ஸ்ரீராமஜெயம்.